குமா, என் மேல சத்தியம் பண்ணி சொல்லு, உன் வாழ்க்கையில என்ன தவிர ரெண்டாவதா வேற யாருக்கும் இடம் இல்லைன்னு சொல்லிட்டு. நீயே ரெண்டாவது தாண்டி. நல்ல ட்ரெஸ் பண்ணிருக்க, ஆனா காஃபி மட்டும் போட தெரியாதுல்ல. என்னடி காஃபி போட்டிருக்க? மனுஷன் குடிப்பானா? அதுக்கு தான் உனக்கு கொடுத்திருக்கேன். ஹாய்ங்க, இங்க இருக்கா பாருங்க, இவதான் என்னோட லைஃப் கெடுக்க வந்தவன். சமையல் டேஸ்டா இருக்கா? எங்க அம்மா சமையல் நிகர்லாம் உன் சமையல் வரவே வராது எனக்கு, புரியுதா? உங்க அம்மா சமையல் மாதிரி வரணும்னா நீ தான் சமைக்கிற பெண்ணா? பெண்ணையா? பின்ன பிறந்ததுல நீ தானே உங்க அம்மா கூட இருந்த. 28 வருஷமா நல்லா உங்க அம்மா சமையல மூக்கு முட்டை லபக்கு லபக்குன்னு சாப்பிட்டீல. உங்க அம்மா எப்படி சமைக்கிறாங்க உனக்கு தெரியும், எனக்கு எப்படி தெரியும்? 10 பைசா மண்டையா? சமையல்ன்றது பேசிக் நெசசிட்டி ஸ்கில். இது மனுஷனா பிறந்த எல்லாரும் கத்துக்கணும், முக்கியமா நீ கத்துக்கணும். இனிமேல் உங்க அம்மா மாதிரி சாப்பிட்டா நீ போய் சாப்பிடா 10 பைசா மண்டையா? சாப்பாடு நல்லா இருக்கு, கொஞ்சம் குழம்பு. அம்மா, அப்பாக்கு இன்னொரு தோசை வேணுமாமா? அப்பா கிட்ட சைட் டிஷ் எப்படி இருக்குன்னு கேளு. ஏமா, உங்களுக்கு அப்பாவோட இப்ப சண்டை போடணும்னு ஆசையா இருக்கா? உள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைக்கும்னு நான் என்ன கனவாக்க சாம்பார் ஆப் எனக்கு. ஏய் வா போலாம். ஏண்டி? உனக்கு விஷயம் தெரியுமாடா? என்ன விஷயம்? இந்த அபார்ட்மெண்ட்ல மாசம் 18,000 வாடகை கொடுத்தா மட்டும் போதுமாமா. கொடுத்துட்டு சாப்பாடுலாம் உள்ளே எல்லாமே இருக்குமாமா. கட்டலு, பீரோ, வாஷிங் மிஷின், அடுப்பு எல்லாமே இருக்குமாமாடா. விஜய் 18,000 வாடகை கொடுத்தா மட்டும் போதும். வாவ், 18,000 இல்ல, நான் டபுளா தரேன். இன்னொரு கொண்டாடி கிடைக்குமா? எங்கேயாச்சும் வெளியில் போகணும், இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும் கிளம்புன்னு சொன்னால் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆக்குவா. இதே அவங்க அம்மா வீட்டுக்கு போகணுன்னு சொன்னால் அடுத்த நிமிஷமே போய் பைக் ஸ்டார்ட் பண்ண கூட இல்லை, அதுக்குள்ளே கிளம்பி நிற்கும். எல்லா புருஷனுக்கும் கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? நம்ம பொண்டாட்டிங்க பண்றது வந்து கியூட்டாவே இருக்காது, ஆனா அதை கியூட்னு சொல்லணும். அது எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு ஃபீல் தெரியுமா? இங்க பாருங்க, ஜெனிலியா நினைச்சு ஜெகன் மோகினி மாதிரி பண்ணிட்டு இருக்கா. கியூட்டா இருக்கு. உனக்கு என் கூட வாழ கஷ்டமா இருந்தா கிளம்பி போயிட்டே இரு. உன் கூட வாழ்ந்து கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். ஏன் சொல்லு? ஏன்னா நான் போனதுக்கு அப்புறம் தான் நீ ரொம்ப சந்தோஷமா இருப்பல்ல, அதெல்லாம் என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. ரெடியா? ரெடி. டான்ஸ் ரொம்ப ஈஸி. நான் சொல்றத மட்டும் ஃபாலோ பண்ணு. ஓகே. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இது செகண்ட் ஸ்டெப், இது தேர்ட் ஸ்டெப், இது ஃபோர்த் ஸ்டெப். இங்க இப்ப எல்லா ஸ்டெப்பும் சேர்த்து போடு. ஹலோ, சொல்லுங்க மச்சான். பார்ட்டிக்கு நான் வரலடா. உன் பொண்டாட்டி அனுப்புவா, அவ மாடர்ன் திங்கிங், பார்ட்டிலாம் போயிருப்பா, தெரியும் பார்ட்டிலாம் என்னன்னு. என் பொண்டாட்டிக்கு அதெல்லாம் தெரியாது, அவன் மாடர்ன்லாம் இல்லை. இல்லை இல்லை மச்சான், கஷ்டம், நான் வர்றது கஷ்டம். அவளுக்கு ஒன்றும் தெரியாதுடா, நீ என்ஜாய் பண்ணு, பாய். நீ எப்படி இருக்க? இல்ல பார்ட்டி கூப்பிட்டா ஃப்ரெண்டு வரல. அதெல்லாம் நீ போ போ பார்ட்டிக்கு. நானும் மாடர்ன் திங்கிங் தான், நான் செம்மையா மாடர்னா இருக்கேன். நீ போ ஃபர்ஸ்ட் பார்ட்டிக்கு போ. ஆமா ஆமா போ போ, மாடர்ன் திங்கிங். மாமா, அடுத்த ஜென்மத்திலயும் நானே தானே உனக்கு பொண்டாட்டியா வரணும்னு நினைப்பேன். அப்படியா? போன வருஷம் மாரியாத்த நோம்பிக்கு சீலை எடுத்து கொடுத்தேன், இந்த வருஷம் அந்த சீலையை எடுத்து கட்டிக்கிறியா? போன வருஷம் எடுத்து வந்தது இந்த வருஷம் நான் கட்டிக்கணுமா? பழசெல்லாம் என்னால கட்ட முடியாது, எனக்கு புதுசுதான் வேணும். அப்ப நீ மட்டும் போன வருஷம் எடுத்து கொடுத்த சீலை இந்த வருஷம் கட்ட மாட்டேன். அப்ப நான் மட்டும் இந்த ஜென்மம் பார்த்தாதான் அடுத்த ஜென்மத்தையும் கூட நான் வாழணும். சரி போலி அடிப்பேன். யாருனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே போலான்னு சொன்னாங்க. ஏன்டா நான் வேற எதுக்குடா குழம்பும் குட்டின்னு இருக்கு, எதுக்குடா வெளியே போய்கிட்டு, அவன் பொண்டாட்டி பிள்ளைகளை பாருங்கடான்னு சொல்லிட்டேன். இருந்தாலும் அவங்க சொன்னா கேட்க மாட்டாங்க. 2 பிள்ளை வச்சிருக்காங்க, ஒன்னும் சொன்னா கேட்க மாட்டாங்க. நம்ம அப்படி இருக்க முடியுமா? அதுக்காண்டி போனா ஓகேம்மா போலாமா?
போலாம் போலாம். கடைசியாக உங்கள்கிட்ட ஒன்று கேட்கவா? என்னது? கிட்டவா? இந்த கல்யாணத்துலாம் மாப்பிள்ளைய பார்த்து சிரிங்க சிரிங்கன்னு எல்லாரும் சொல்கிறாங்கல்ல, ஏன் சொல்லுது? சிரிச்சா தானே ஃபோட்டோக்கு நல்லா இருக்கும். அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை, வாழ்க்கையில் அதுக்கப்புறம் அவன் சிரிக்கவே மாட்டான். தத்துவம் பேசாம பைக் எடு. வலிக்குது வலிக்குது. லைட்டா திருப்பு. முடியல சுத்தமா முடியல. வலிக்குது. இரு 2 தலாணி வச்சு படுத்தா அப்படிதான். இவ ஒருத்தி கால் பண்ணிட்டே இருக்கா. வலிக்குதா? இங்கதான் வலிக்குது. என்ன பூட்டு இதை திறக்கவே முடியல. நான் ட்ரை பண்ணவா? உனக்கு ஒண்ணும் தெரியாது, கம்முனரு. நான் ஒரு வாட்டி ட்ரை பண்றேங்க. இப்படி பிடிக்கணும் லைட். நல்லாதான் கடிவே வாயை திறந்து. என்ன என் வேற நீ திட்டுறதுக்கு மட்டும் வாயை திறக்கிறே இல்ல, இப்ப திறக்கிறதுக்கு வலிக்குதா? நான் என்ன உன்ன மாதிரி அழகா இருக்கணும், அப்பதான் எல்லா பிள்ளைங்க பாப்பாங்க அப்படின்ட்டு இருப்பேன். கட்டின புருஷனுக்கு அழகா இருந்தா போதும் தான் நான் நினைக்கிறேன். ஆனா நீ அப்படி கிடையாது. நல்ல ட்ரெஸ்ஸிங் பண்றது, நல்ல முடிவு பண்ணாதான் நல்லா பாப்பாங்க. ஆனா நான் அப்படி கிடையாது. நீ சொல்றது பிக்ரி, நான் பிக்ரி மாதிரி இருந்துட்டு போறேன். எனக்கு யாரும் பாக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா நீ அப்படி கிடையாது. உன்னை வந்து எல்லாரும் பாக்கணும்னு உனக்கு ஒரு அவசியம். அதனாலதான் நீ அடிச்சு போடுவானுமா. வாங்கினது பத்தலையா? என்ன வாங்கினது பத்தலையா? வாங்கினது உனக்கு பத்தலையா? கொடுத்தல அன்னைக்கு வாங்கிட்டு அன்னைக்கு உனக்கு கொடுத்தல நல்லா சப்புன்னு மோசமா போக்குறேன் இன்னும் அடிச்சிருவேன் அப்படிதானே சொன்னேன். அன்னைக்கு வந்தப்போ கண்ணுல இருந்து ஒரு ஐயோ பயம், அடிச்சிருவானோ அதெல்லாம் நான் பார்த்துதான் இருந்தேன். தாங்க மாட்டேன். சரி போனா போட்டோம். உன்னை அடிச்சு நான் பெரிய ஆள் ஆகணும்னு எனக்கு அவசியம் இல்லை. அதனாலதான் நான் உனக்கு விட்டுட்டேன். சரியா? உன்னை அடிச்சு நான் பெரிய ஆள் ஆகணும்னு எனக்கு அவசியம் இல்லை. எதுக்கு அடிக்கிற? எதுக்கு அடிச்ச? அதான் அவசியம் இல்ல, அதனாலதான். அதுக்கான ஒரு பொட்ட புள்ளையா அடிக்கிறதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. ஒரு 10% 20% இருக்கு. எதுக்கு இப்ப 90-100% அடிச்ச? உனக்கு தான் வலிக்காது இல்ல, நீ தான் புள்ள பூச்சி இல்ல. உனக்கு தான் வலிக்காது இல்லடி. நான் குழந்தை பித்திருக்க பச்சை உடம்புக்காரையும் நல்லா அடிக்கிறேன் சார். நீ என்ன பச்சை உடம்புக்கு? மெதுவா தாண்டி அடிச்சேன் நான். இப்படி நீ அடிச்சு இல்லடி, நீ 4 அடி நீ அடிச்சு. ஓடாத நில்லு. இரு ஒரு நிமிஷம். லவ் பண்ணும்போது மட்டும் அடி வாங்கினல. லவ் பண்ணும்போது அடி வாங்குற இப்படி குனிஞ்சு இந்த அடிச்சுக்கோ. நீ மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருந்தா, அதனாலதான் தூக்கி வைக்கிறனோ இல்லையோ. லவ் பண்ணும்போது மட்டும் எப்ப அப்படியே அடி வாங்கிட்டே. இப்ப கல்யாணம் பண்ணது ஏதோ ஒண்ணு பேசினா ரையின்னு கொடுக்க. உனக்கு வெக்கமா இல்ல? சொல்லு, வெக்கமா இல்ல? அடிச்சுட்டு இருக்க. கையோங்கற உனக்கு தான் வலிக்க. ஹலோ, இதோட 6-7 வாட்டி கால் பண்ணிட்டேன். வீட்டுல இருக்கும்போது ஒரு வார்த்தை கூட வாயை திறந்து பேச மாட்டேங்கிற. இப்ப ஊருக்கு போனே சும்மா ஃபோன் பண்ணிட்டே இருக்க. ஏன் வெளியில ஊருக்குலாம் போனாதான் என்கிட்ட பேசணும்னு தோணுமா? நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லு. காலையில் விட்டமின் மாத்திரை போகிறதுக்கு பதிலாக தலைவலி மாத்திரையை மாற்றி போட்டேன். தலைவலி மாத்திரை தானே போட்டேன், அதெல்லாம் எதுவும் ப்ராப்ளம் ஆகாது. அதுக்கு இல்லை, போட்ட மாத்திரை வேஸ்ட் ஆகக்கூடாதுல்ல, அதுக்கு தான் உனக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்கேன். நான் மட்டும் உன்னை நேரில் பார்த்தேன். ஒரு வாரத்துக்கு தலைவலி போகாது உனக்கு. ஒழுங்கா வச்சுட்டு போனேன்.